பொண்டாட்டி பொண்டாட்டி இருக்கிற வப்பாட்டி நட்டுகிற புண்ணிய வாங்குறதா வணக்கம் வணக்கம். வப்பாட்டி வைத்திருக்க புண்ணியவானுக்கு ஒரு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கிற வப்பாட்டி நட்டுகிற புண்ணிய வாங்குறதா வணக்கமே. இத்தனை சிறப்புடைய புத்தகத்திலே சிறந்த ஏழைய பெரியவருக்கு வணக்கமே நம்ம நாட்டு செல்வம் வணக்கமே. என் வாழ்க்கையாசி கூற வேண்டும் எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. என்ன பாவத்தை குளிச்சாமி வந்தாண்டா அயோக்கியனாய் பயங்கரமான வேலை பார்க்கறாங்க குளிச்சாமி. நேத்து பத்தியான ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பச்சை மண்ணை போட்டு இன்னைக்கு தாண்டா ஒரு பெரிய வேலை பார்த்துட்டாங்க. ஆயா சிறப்பாக பெரிய அன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த எனது அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் நடிப்பின் குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்ததொரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நாங்கள் 1000மோ 5000மோ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி தப்பு தக்குன்னு ஊர்ல காசை மட்டும் புடிச்சுக்கிறாம உங்க வீட்டுல நீங்க பெத்த பிள்ளைய தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பீங்களோ அது மாதிரி கம்மாய்களை தூக்கி போய் பின்னாடி பப்புனை வச்சு மிதிங்க. ஆமா பப்புனை தூக்கி போட்டு ஊமை குத்தா கூட குத்துங்க. ஆமா எதுக்கு ஏங்க குத்துவாங்கல சகஜமுங்க. இப்ப பெத்த பிள்ளை அடிச்சு வளர்த்ததானே திருந்தேன். ஏங்க அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வைக்காத முருகையும் நல்லாவே வளராதா. அதனால நீ சொன்ன அப்படித்தானே அடிக்கணும் அடிக்கத்தான் தோல் பிய்யத்தான் அங்க வேலை நல்லா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகமே எல்லா பேருக்குமே இல்லை நான் மட்டுமா நடிகை இந்த உலகத்திலே எல்லா பேருமே ஒரு நடிகன் தாங்க. அப்படியா? ஆமா நானாவது மேடைக்கு சொல்றேன். ஆனா நிறைய பேர் பொண்டாடி கிட்ட சொல்லுவான் பாருங்க பொய் சத்தியமா இல்லாம அந்த முள்ள மாதிரி முடிச்சு எல்லாமே பண்ணிட்டு தான் சொல்லுவேன். என்ன பண்ணதுக்கு நான் நல்லவே யோக்கியம் யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் ஒரு விதத்துல பாட்டு இருக்கு பாத்தீங்களா எல்லாருமே திருடுங்கதான் எல்லா பேருமே திருடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனது ரீதியாக திருடுகிறார்கள். சில பேர் தாளம் கூட போடலாம். ஆமா சில பேர் வெள்ளை சட்டை போட்டு குளிச்சாமின்னு பேரை கூட வச்சிருக்கலாம். 1ஆம் நம்பர் திருட்டு பேரு யாரையும் நம்ப முடியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன நல்லது ஒரு நாடகம் அருமையான நாடகம் இன்னைக்கு நடக்கின்ற நாடகம் எப்பேற்பட்ட நாடகம் எப்படி குகனை மணந்த குறிஞ்சி மலர் கந்த பெருமானின் காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. முருகனே லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சாரு. முருகனே லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சாரு. ஆமா ஏன்னா முருகனே லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்காரு. காதல் தப்பு கிடையாதுங்க. சரி காதல் மிகவும் புனிதமானது. காதலிக்கிற தப்பா? தப்பு கிடையாது. தப்பா? தப்பு இல்ல தப்பு இல்லன்னு காதல் தப்பே கிடையாது. நானும் காதலிச்சேன். சரி கல்யாணமும் பண்ணுனேன். கல்யாணம் பண்ணுனதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்க ஊர்ல திருவிழா வந்ததான் பிரச்சனை. குளிச்சாமி நீ காதலிச்சது 80 வயசு 90 வயசு கிளவி அம்புடு போய் சேர்ந்துருச்சு. பள்ளிக்கூடம் போனா நினைக்கிறியா? அப்பெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா முருகனே ஊர்ல திருவிழானாலே எனக்கு ஒரே ஒரு பையன் தான் வந்துச்சு. என் பொண்டாட்டி சும்மா இருக்காம என்ன பண்ணிவிட்டா எங்க குடும்பத்துக்கே சேர்ந்து ஒரே குறுப்பு சேலை எடுப்போம்னு எடுத்துருச்சு. அப்படித்தான் எடுக்குது. இதுல எங்க அம்மா எங்க அக்கா எல்லா பேரும் சேர்ந்து நாடகம் பார்க்க வர சரி என் பொண்டாட்டி பப்பு டான்ஸோட வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ல இங்கதான் பிரச்சனை. என் மாமியால என் பொண்டாட்டி வீட்டுக்கு போய் தூங்கிருச்சுங்க. சரி என்ன பிரச்சனை என் மாமியால என் பொண்டாட்டி ஒரே குறுப்பு சேலை கட்ட சரி ராத்திரி 12 மணிக்கு மேல போய் நான் பொண்டாட்டி நினைச்சு மாமியால போட்டு அமுக்கி வீட்டுக்கு அட ஏடா நான் நாடகம் தான் போனேன். ஏன் தெரியுமா ஒரே சேலைனால ஏகப்பட்ட பிரச்சனை வரும். என் மாமியால பத்தி உனக்கு அப்புறம் தெரியும். செத்து போச்சுடா பாவா. இல்ல செத்து போச்சு இல்லங்க. அப்படியா செருப்பு பிஞ்சுவாரு அப்படியே ஊருன்னு சொன்னீங்களா? யூடியூப் பேர் ஓடிக்கிட்டு இருக்கடா கொண்டது நீ தானப்ப? அண்ணே சத்தியமா என்ன எல்லா பேரும் இப்படியே சொல்றீங்க? ஏய் அப்படிதான் நேத்து அப்படிதான் சொன்னாங்கடா. உண்மையா அதுப்பா? மாமியா இறந்ததெல்லாம் உண்மை. நான் போய் எப்படி நீதான் மறுமையை எப்படி மாமியால கொல்லுவேன்? என்னமோ தெரியாது நீதான் கொண்டுன்னு சொல்ற. பாஞ்சு அப்படி சொன்னவாரு நைட் வீ தெரியாம பாஞ்சது ஒண்ணு. ஆமா வெளிய சொல்லி போட்டு அப்படியே கொண்டு விட்டேன். அப்படி இல்லப்பா. நான் என்னைக்குமே தங்கராசன் நல்லதுதான் பண்ணுவேன். அது பிறருக்கு தப்பா போய் தெரியுது. என்ன ஏன் சொல்றாங்க அப்படியே? அண்ணே நீங்க எல்லாம் தப்பா நினைக்காதீங்க. நீங்களும் கிராமத்தாளுதான் நானும் கிராமத்தாளுதான். சரி நீங்களும் இந்த நியாயத்தை கொஞ்சம் கேளுங்க. சொல்லு. என் மேல தப்பு இருந்தா நீங்க செருப்ப கழட்டி சப்பு சப்புன்னு கூட அடி. அது இன்னைக்காச்சும் சொல்றேன் விளக்க சொல்லு. ஆமா அப்படி என் மேல தப்பு இருந்தா மதனு பிய வாயில மெண்டு என் மூஞ்சில துப்புடா. ஒரே ஒரு பிரச்சனை தானே. என்ன
நடிச்சாம 12 மணிக்கு என் மாமியா போன் அடிச்சிச்சு. சரி. எதுக்கு என்ன முழு வார்த்தை தப்பா பேசக்கூடாதுங்க. என் மாமியா சொக்க தங்கம். சரி சரி சரி. பஞ்சவரணம் கூப்பிட்டுச்சு. என்னங்கத்த இந்நேரம் போன் அடிச்சிருக்கீங்க? இல்ல மருமகனே, எதிர்த்த வீட்டுக்காரி அவ வீட்டு வயக்காட்ட உழுதுட்டு ஆடுச்சு. சரி. ஏத்த அவ வீட்டு வயக்காட்ட அவ உழுதா உனக்கு என்னத்த பிரச்சனைன்னு கேட்டேன். அவ வீட்டு வயக்காடும் நம்ம வீட்டு வயக்காடும் ஒரே பொலிதான் மருமகனே. அவ வீட்டு வயக்காட்ட உழுது போட்டு நம்ம வீட்டு வயக்காட்ட உழுகாம போயிட்டா நம்மள கேவலமா நினைக்க மாட்டாளான்னு கேட்க. இதுவே உன் மாமனார் உசுரோட இருந்திருந்தா இந்நேரம் மாங்கு மாங்குன்னு போட்டு உழுதுருப்பாரு. வயக்காட்டுலதான் உன் மாமனார் இறந்து போன காரணத்தினால வயறு பொதறு மண்டி தரிசா கிடக்கு மருமகனே. மூத்த மருமே நீதான், அப்புறம் ஒன்றதானே சொல்ல முடியும். இங்கதான் மாப்பிள்ள பிரச்சனை. மாமியா இதுல தண்ணி வந்துருச்சேன்னு சொல்லி கண்ணுல தண்ணி வந்துச்சேன்னு சொல்லிவிட்டு நான் கலப்பைய தூக்கிட்டு கிளம்பிட்டு ஏர் கலப்பை 5 செட்டி கலப்பை தூக்கிட்டு 1 மணி நேரத்துல 1 ஏக்கரை உழுது போட்டேனே. பரவாயில்லையே. பெரட்டி போட்டேன். என் மாமியா சொல்லுச்சு, மருமகனே உடம்பெல்லாம் புழுதியா இருக்கு. சரி. புழுதியா இருக்கு வந்து மோட்டர்ல பம்பு செட்ட குளிங்கடிச்சு. சரி. அப்பதான் மோட்டரை போட்டு குளிச்சுக்கு இருக்க நேரம் என் மாமியா ஒப்பாரி வச்சு அழுதுச்சு. எதுக்குடா? எதுக்கு அழுகுறீன்னு கேட்டேன். இல்ல மாப்பிள்ள சொல்லுங்க தண்டு. அப்பதான் மாமியா சொல்லுச்சு, மருமகனே என்ன கொடுமை கட்டிங்கன்னா என் மாமியா பம்பு செட்டு ஓரமா ஒரு பெரிய மாமரம் ஒண்ணு இருக்குது. சரி. இந்த மாமரத்துல பிஞ்சு ஒண்ணு கட்டில் ஒண்ணு கிடக்குது. சரி. இந்த கட்டில பார்த்தே ரொம்ப நேரம் அழுதுக்குருச்சு. எதுக்கு அழுகுற? இல்ல மருமகனே, உன் மாமனாரு உசுரோட இருக்கிறப்ப நானும் உன் மாமனாரு 6 மணி ஆச்சுன்னா அந்த கட்டில படுத்துக்கிட்டு உட்காந்து பேசுவோம்லான்னு சொன்னாங்க. உடனே டூ அடிச்சிருவேன். அப்பத்தே என் மாமியாளுக்கு கிரகம் பிடிக்குது. மாமரத்துல இருந்து ஒரு நல்ல வாம்பு அவக்குண்டு உருவிய மாமியா தோள்பட்டல விழுக. அத்தே மருமகனே பாம்புண்டுச்சு. அத்தை அசையாதீங்க, பார்க்க நல்ல வாம்பு மாதிரி தெரியுது, உங்களை கொத்துனாலும் கொத்தி புரிமுத்த அசையாதீங்க, நான் பாம்பு வாழை பிடிச்சி உருவி கிணத்துக்குள்ள எரிஞ்சிரேன். எனக்கு தான் பாம்பை உருவ தெரியாதா? போனதுமே வாழை பிடிச்சி ஒரே சுண்டு சுண்ட. நான் சுண்டின வேகத்துல பாம்புக்கு கோவம் வந்துருச்சு. சரி. என் மாமியால இந்த அறுக்கத்துல காது, இந்த காதுக்கு கீழே ஒரே கொத்து சத்தல் கொத்த என் மாமியாக்கு தள்ளுது முறை வாயில. மருமகனே கொத்திருச்சு, மருமகனே மருமகனே கொத்திருச்சு, மருமகனேன்னு சொல்ல. இப்ப சொல்லுங்க நீங்க எல்லாரும் நியாயத்தை சொல்லு. நீங்களும் கிராமத்தாளுக்கு தானே, என் நாடகம் பாக்குறவங்களும் கிராமத்தாளுக்கு தானே. இப்ப யதார்த்தமா கையில ஒரு பாம்பு கொத்துனா நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி போகக்குள்ளேயும் நம்ம உசுரை காப்ப முதலுதவி சிகிச்சை ஃபர்ஸ்ட் எய்ட். அப்ப கொஞ்சம் மேல ஏறாம இருக்கிறதுக்கு இருக்க மாதிரி கவர் கட்டுவோம். நம்ம விவசாயம் எல்லாம் தெரியுது. இப்ப இந்த காதுக்கு கீழே பாம்பு கொத்திருச்சு. சரி. இந்த விஷம் உள்ள இறங்கினா மாமியா செத்து போயிடும். அதுக்காக நம்ம மாமியால காப்பாத்தாம என்ன பண்ணு, விஷம் உள்ள இறங்கிட கூடாதுன்னு பெரிய கொச்ச கவர் எடுத்து கழுத்துல ஒரே இருக்கா இறுக்கி கட்டுனேன். இது நானா கொண்டதுக்கு? நான் நல்ல எண்ணத்தோட தான் செஞ்சேன். இது எப்படி என் மேல குறையாகும்? கொண்டது நீதானடா. அப்படி பேசாதீங்க. ஆத்தா உய்ய வந்து அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு என் மாமியாளுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா ஆத்தா பாதாள காலியா கேட்கட்டும். நீ சொன்னது காப்பாத்த, ஆனா நடந்தது கழுத்துல இருக்கிட்டியே. ஆனா உசுறு அங்க இருக்கணும் எனக்கு சத்தியமா தெரியாது. வேணா ஒரு துண்டு எடுக்க கூழ்ச்சாமி இருக்கி காட்டுறேன். அப்படி பேச. ஆனா எல்லாத்துக்கும் உதுத்தாலு கூலிச்சாமி மட்டும்தான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுங்களா? கூலிச்சாமி எத்தனை கொரோனா வந்துச்சு, எத்தனையோ பெரிய பெரிய மனுஷன் பணக்காரலாம் செத்து போன மனுஷன். சரி. அத்தனை கொரோனா வந்து கூலிச்சாமி மட்டும் தப்பிச்சிட்டான். ஏன் அப்படி? ஏன் தெரியுமா? கொரோனாவை விட கொடிய வைரஸ் இவன் சாமாட்டான். அங்க எப்படி காப்பாத்துறது தெரியுமா? எப்படி? அங்க 15 நாள் எங்க பிள்ளைகளோட வீட்டுக்கு விரட்டிருச்சு. அந்த பிள்ளை நரசு, ஒரு சின்ன பிள்ளை, நல்ல பிள்ளை. அது தொடுநோய் வந்துடும், நீங்க போங்க பண்ணிட்டு அது வந்து என்ன உட்காந்து படுக்க போட்டு காப்பாத்துச்சு. ஒரு நிமிஷம் ஓடி போச்சுடா கொரோனா. தொடுநோய் கண்டுபிடிச்சுல ஓடிடுச்சுடா. உனக்கு தொழுநோயா? எய்ட்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். குளிச்சாமி மோசமான ஆளு. ஆனா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸ் எப்படி பயங்கரமான பிள்ளை. 50 ஒம்பளை பேசுற 9 வாய ஒரு சக்கலத்து மக பேசுவா. வாய குடுத்துறாத. வாய நான் அதுக்கிட்ட கொடுக்க வரட்டு. எவ்வளவு ஒரு ஆளாதாலும் சமாளிப்போம். சமாளிக்க தெரியாதவன் சபைக்கு வரக்கூடாது இருக்கேன். சபைக்கு வரக்கூடாது. ஏன் இன்னைக்கு நாடகம் நான் சொன்னேனே, திஸ் லவ் ஸ்டோரின்னு. முருகப்பெருமானே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. நானும் ஒரு புள்ளைய உயிருக்கீரா காதலிச்சேன். ஏன் இருக்கு மாப்பிள்ள
ஒரு புள்ளைய காதலிச்சு சரி. எங்க அம்மா பிடிக்கலன்றுச்சு. அப்புறம் வேற புள்ளைய காதலிச்சு அது எங்க அப்பா பிடிக்கலன்ட்டாரு. இப்பயும் ஒரு புள்ளைய காதலிக்கிறேன் அது என் பொண்டாட்டி பிடிக்கலன்றுச்சு. அப்புறம் அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணி அப்படி பேசாதீங்க. காதல் எல்லாருக்கும் பொதுவான காதல் பண்ற உண்மைக்குமே பொண்டாட்டி தான் காதலிக்கிறேன். நிறைய பேரு பொண்டாட்டிய காதலிங்கிறான்னா அடுத்த பொண்டாட்டியவே வரதுக்கு எடுத்துடுறாங்க. திருந்தி பொழைச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷமுங்க, ஆத்தா உய்ய வந்த அம்மனை மனதார வேண்டி விட்டு நம்ம கலைப்பணி அப்புறம் சாரு. அதனால வேண்டுவோமா ஆத்தா, நாடகத்தை பார்க்கின்ற அனைவரது குடும்பமும் பட்டி பெருகி பால்பானை பொங்கி நோய் நொடி இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும். ஆத்தா உய்ய வந்த அம்மனும் பாதாள காளி அம்மனும் எல்லா குடும்பத்தையும் வாழ வைக்கணும். ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைக்கு மத்தியில இந்த நாடகம் நடக்குது. அதனால நல்லது ஒரு நாடகம் நல்லபடியாக இருந்து விடிய விடிய நாடகத்தை பாருங்க. பெண்கள் கூட்டத்தை காணாமனே இருக்காங்க. உட்காந்துருக்காங்களா? நான் இங்கிட்ட 4-5 பேர் படுத்திருக்கவும் பிடித்தேன்னு நினைச்சிட்டேன். ஆத்தா ரொம்ப நன்றித்தா. ஃபுல்லா ஒரே மங்களகரமா மஞ்சச்சேலையில உட்காந்துருக்கீங்க. இதுவும் குறுப்பு சேலா தான் இருக்கும் போல. காலையில பால் குடம் இருக்குல்ல? பால் குடமா? ஊர்ல திருவிழா வந்துட்டா பெண்களுக்கு தாங்க இந்த திருவிழா. அடிச்சு சொல்லுவேன் மாப்பிள்ள. மக்க நகை நட்டை போட்டுக்கிட்டு புதுச்சேலை கட்டிக்கிட்டு அட 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 பார்க்கவே ஒரு அம்சமா இருக்கா. சரி பாருங்க, அங்க பாருங்களேன், சிரிச்ச முகத்தோட சீதேவி நெலும்பு உட்காந்துருக்குங்க. ஆனா பக்கத்துல அவங்க புருஷனை பாருங்க லூசு மாதிரி உட்காந்துருப்பா மனுஷன். காசு வச்சு திருவிழா வந்துட்டாலே ஆம்பளை படுற கஷ்டம் ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, பெண்கள் மனசுல என்ன ஓடு தெரியுமா? இங்க போய் துணி எடுப்போமா, இங்க போய் நகை எடுப்போமா நினைப்பாங்க. ஆனா ஆம்பளை ஊர்ல திருவிழா வந்துருச்சு, இவங்கிட்ட போய் காசு வைப்போமா, இவங்கிட்ட போய் பிச்சை எடுப்போமா, இப்படித்தான் ஆம்பளை மனசுல ஓடு. ஏன் ஆண்கள்லாம் மிகவும் பாவப்பட்ட ஜென்மம். ஓடி 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 உழைக்கிற வர்க்கம் யாருன்னா ஆண்கள் மட்டும்தான். நான்லாம் ஆம்பளையா போறதுக்கு அறுத்து போட்டு தெரியலாம். நீங்க ஆம்பளையா? ஆம்பளை நாசமத்து போக. ஆத்தா மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பொம்மை முரசொலிக்க உரிமை மேலும் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி வந்திடம்மா. என் புனவாசல் ஒத்தவிடு கிராமத்திலே குடியிருக்கும் என் தாயே ஒய்ய வந்தம்மன், தாயே பாதாள காளியம்மன், ஆத்தாவே ஆத்தாலே அழைக்கின்றே நீ ஆடி வந்திடம்மா. மேல் மலையனூர் அங்காளியே எங்கள் மாத்தாளி திருச்சூழியே, மேல் மலையனூர் அங்காளியே எங்கள் மாதாளி திருச்சூழியே, குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குழந்தாக்கு மாடியம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே எங்கள் மாத்தாளி திருச்சூழியே. சித்தாங்கு ஆடை கட்டி சிங்கர வீரே, சித்தாங்கு ஆடை கட்டி சிங்கர வீரே,
பக்கம் மேல சூப்பர்ப்பா. ஆமா அப்படி பப்புன்னு வாயத்தை தான் நீங்க எல்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சு ரொம்ப கடவுளுக்கு புண்ணியம் செஞ்சவங்கடா. அதனாலதான் ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கான் தெரியுமா? எங்களுக்கு சந்தேகமா இருக்கு உன் மேல. டேய் அப்படி பேசாத. எனக்கு என்ன ஒரு வருத்தம், நான் இப்போ ஒரு மாசமா டிவி பாக்குறத கூட விட்டுட்டேன். டிவில கூட நம்மள கேவலப்படுத்துறாங்க. ஏன்டா அப்படி? சத்தியமான என்ன நீங்க டெய்லி குளிக்கிறீங்கல்ல, என்ன போட்டு குளிப்பீங்க? என்ன ஷாம்பு போட்டு குளிப்பீங்க, சோப் போட்டு குளிப்பீங்க, சோப் போட்டு குளிப்பீங்க. ஆமா இதான எல்லா பேரும் போட்டு குளிக்கிறா. இந்த டிவில விளம்பரத்தப்பலாம் பாருங்களேன், எந்த ஷாம்பு விளம்பரமா இருந்தாலும் சரி, எந்த சோப்பு விளம்பரமா இருந்தாலும் சரி, எல்லா விளம்பரத்திலயும் பொம்பளை குளிக்கிற மாதிரியே தான் காட்டுறாங்க. ஏன் ஆம்பளை குளிக்கவே மாட்டோமா? ஆம்பளை சோப்பே போட மாட்டோமா? எதுல பாரு பொம்பளை பிள்ளை. அதுல இதுல ஹமாம் சோப்பு பாத்தீங்களா, அதுல பொம்பளை ஸ்கூட்டில வரட்டுக்கிட்டே போகும். ஓடு ஓடு நிக்காம ஓடு, ஓடிக்கிட்டே இரு சொல்லி சொல்லி அந்த முண்டை எவனோட சேர்ந்து ஓடி போயிட்டான். கடைசியில வாழ்க்கை இன்னைக்கு நாசமா போச்சு. இப்படியே நம்மளா கிளப்பி விட்டு எனத்துக்கு ஆக போகுது. ஆண்கள் எல்லாம் எவ்வளவு பாவம் தெரியுமா? சத்தியமா சொல்றேன், ராணுவத்துல அழிஞ்ச ஆளுகளை விட ஆணவத்துல அழிஞ்ச ஆள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஆம்பளையா பிறந்த அழிஞ்ச ஆளுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்டா அப்படி சொல்ற? அண்ணே இப்போ திறமைசாலிக்கும் புத்திசாலிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணுதான் எனக்கு தெரியும் ஏறக்குறைய. இல்லையா? நீங்க அப்படி நினைக்க தப்பு. சரி சொல்லு பார்க்கலாம். திறமைசாலி வேறு புத்திசாலி வேறு. எப்படி? இப்ப திறமைசாலிக்கு என்ன வித்தியாசம்னா, தாம் பொண்டாட்டி எதை கேட்டாலும் உடனே வாங்கி வந்து குடுக்கிறான் பாருங்க, அவன் திறமைசாலி. சரி, தான் பொண்டாட்டி எதை கேட்டாலும் வாங்கி தர்றேன்னு சொல்லியே காலத்தை ஓட்டுறான் பாருங்க, அவன் தான் புத்திசாலி. நான் வந்து புத்திசாலியா இருக்கு. அதனாலதான் வாழ்க்கையில இன்னைக்கு நல்லா இருக்க. காசு பணம் ரொம்ப முக்கியமாப்புல. நம்ம என்னதே கோடி கோடியா சம்பாரிச்சு கொடுத்தாலும் இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாய் எடுத்து கடுகு டப்பாக்குள்ளயும் மொளாப்படி டப்பாக்குள்ளயும் நுழைச்சு வச்சுக்கிடுவாங்க. ஏன்? அது அவங்க சேமிப்பு கணக்கு, நம்ம அழிப்பு கணக்கு. எல்லாமே அழிக்கிறது. ஆனா அழிவோட அழிவா இந்த நாடகம் நல்லது. ஒரு நாடக கலைக்கு மட்டும்தான் அழிவே கிடையாது. என்னங்க, அப்பேற்பட்ட முறையில் நல்லதொரு நாடகத்தை காண வரியிருந்துள்ள அன்பு சார்ந்த கிராமத்தாளுக்கு முக்கியமான நன்றியை நெஞ்சாது தெரியப்படுத்தி கொண்டு, இன்னைக்கு ஒரு நல்ல நாள். என்ன உங்க எல்லா பேருக்கும் தெரியாது சொல்லு, இன்னைக்கு கூலிச்சாமியோட நினைவு நாள். கூலிச்சாமியோட கல்யாண நாள். அப்படியா? ஆமா. ஏண்டா வீட்டுக்காரமா விரட்டி விட்டு 15 வருஷம் ஆச்சு. கல்யாணம் நாள் கண்டாரு. எத்தனாவது கல்யாண நாள் அது? அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு பொம்பளோட வாசல்ல உட்கார்ந்து பொம்பளடா அது பிச்சைக்கார பொம்பளை. அதான்டா பொண்டாட்டி நினைச்சுக்கிறேன். ஒரு கரும்பு சூசல் ஒண்ணு இருக்குடா, நிறைய வச்சிருக்கேன். இருக்கட்டும். அதனால பெண்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிறேன். வாங்க. இந்த பெண்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். சொல்லுங்க மாப்ள. இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேண்டுகோள். நீங்க புருஷன் மேல பாசம் வைங்க வேணாம்னு சொல்லல. ஆனா டெய்லி புருஷன் பூ வாங்கிட்டு வந்தான்னா பொண்டாட்டி மேல உள்ள பாசம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என்ன சொல்ற? பூக்காரி மேல பாசமாவும் இருக்கலாம். யாரையும் நம்ப முடியாது. இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் சிறப்பாக ஆரம்பமித்து கொண்டிருக்கும் அருமை பாசமிகு மாமா அண்ணனா சாரி நம்ம கிடாத்திருக்க மாணவர்கள் கண்டெடுத்து எம் முருகன் அவர்களுக்கு நமது கிராம சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் இங்கு பொன்னாடியத்துக்கு உரையாடுகிறார்கள். இங்கு மிருதங்க மிஸ்து கொண்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு சிறப்பான முறையில் பொன்னாடியத்தை உருவப்படுத்துகிறார்கள். இங்கு ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டிருக்கும் PM மதன்ராஜ் அவர்களுக்கு சிறப்பான முறையில் கூலிச்சாமி அவர்களுக்கு பொன்னாடியத்தை உரையாடுகிறார்கள். இங்கு மதன்ராஜ் அவர்களுக்கு சிறப்பான முறையில் பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். உங்கள் முன் பப்புனோடி அன்பு தம்பி சோழங்குரனை சேர்ந்த தங்கராஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக சாமி அவர்கள் சார்பாக பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்தினார்கள். அருமையான மொழி ஒளி என ஒளிமைத்துக் கொடுக்கின்ற அன்பு சோர் மாணிக்கம் ஒளிபெருக்கின் நிலையத்தாருக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடி இணைத்து கௌரவப்படுத்தினார்கள். லட்சுமணன் சமய மத்தியவர் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சமையல் மாஸ்டர் அதே மாதிரி தச்சனா வீடியோ மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான முறையில் அருமையாக நாதன் ஏகநாதன் யூடியூப் சேனல் சார்பாகவும் நன்றிகளை நெஞ்சா தெரியப்படுத்திக் கொண்டு சிறப்பான முறையில் அடுத்து வேலையை பார்க்கணும்ல. வேலை ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. ஏன்னா எல்லா பேருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. கடமையை கால நேரத்தோடு செய்ய வேண்டும். அப்படின்ற முறையில் நமது ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் புனவாசல் ஒத்தவீடு கிராமத்தில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் அருள்வாக்கு சித்தர் செந்தூர் பாண்டிசாமிக்கு தனித்து
புராதன பாத்தியப்பட்ட ஸ்ரீ உய்யவந்த அம்மன் கோவில் மற்றும் ஸ்ரீ பாதாள காளியம்மன் திருக்கோவில் 17ஆம் ஆண்டு பங்குனி பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இவரது மேடி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மண்ணொலி மின்னொலி கலையரங்கில் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பாக பங்கேற்று காத்துக் கொண்டிருக்கும் சிகாமணி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் துணைச்செயலாளராக பதவிக்கின்ற அருமையான ஆரைக்குடி மாணவர் கண்டெடுத்து எம்.கே. வல்லரசு அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் குயிலினி மேலான கோக்கில வாணி கரூர் மாணவர் கண்டெடுத்த ஸ்ரீ சக்தி பாரதி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகா நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தியாமல் என்று சபதமேட்டு வருகின்ற கழகப்பிரியர் துவரங்குறிச்சி மாணவர் மருகாமருக்கும் அழகம்பட்டி மாணவர் மணி பாலமுருகன் அவர்கள் நார்தர் கழகப்புறனாக தோன்றுவார். மற்றும் இந்த நாடகத்திற்கு என்னப்பா அருமையாக இங்கு ஆர்வம் பேசிக் கொண்டிருக்கும் நாடகத்தின் பொன்னான அமைப்பாளருமாகிய அருமை பாசமிகு அண்ணன் நமது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கிடாத்திருக்க மாணவர் கண்டெடுத்த எம்.வி. முருகன் அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் மடியில் 6 மணியவன் பின்பாட் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா வையகம் இது தானடா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும் வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும் ஆழ்வாரை கண்டால் மனதுக்குள் விருக்கும் வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் விருக்கும் இல்லாதை கேட்டால் ஏளனம் செய்யும் இல்லாதை கேட்டால் ஏளனம் செய்யும் இருப்பவள் கேட்டால் நடிப்பெனமருக்கும் இருப்பவள் கேட்டால் நடிப்பெனமருக்கும் வாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் பண்பாடு இன்றி பாதகம் செய்யும் பண்பாடு இன்றி பாதகம் செய்யும் பணத்தாளிகவும் வளைத்திட நினைக்கும் பணத்தாளிகவும் வளைத்திட நினைக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும் குணமாறி நடந்து பகைமையை வளர்க்கும் குணமாறி நடந்து பகைமையை வளர்க்கும் வாழ்ந்தாலும் ஏசும் நடந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா வையகம் இது தானடா வாழ்ந்தாலும் ஏசும் நடந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா. சம்பளத்துல போய் 700 ரூபா தான் வீட்டுல கொடுத்திருக்கான். 300 என்ன பண்ண 300 ரூபா காணா. சரி. பொண்டாட்டி கேட்டிருக்கு என்னங்க 300 ரூபா குறையுதுன்னு. இவன் பொண்டாட்டி அடுத்து வாயை திறக்கூடாம இருக்க என்ன பண்ண தெரியுமா? என்ன பொண்டாட்டி கண்ணத்தை புடிச்சு நச்சு நச்சு நச்சுன்னு 300 முத்தம் கொடுத்திருக்கான். என்னடா அது? என்னங்க அந்த 300 கழிஞ்சு போச்சு 700ல 300 வரையுதுல 300 முத்தம் வாங்கிக்க முடிஞ்சு வச்சு மறுபடியும் கேட்கல விட்டுட்டா. சரி புருஷன் பாசத்துல கூட விட்டுட்டா. மறுநாள் 500 ரூபா கொண்டு போயிருக்கான். என்னங்க 1000 ரூபால 500 ரூபா குறையுது மறுபடியும் 500 முத்தம் கொடுத்திருக்கான். சரி 500 கழிச்சு வச்சு பேச்ச விட்டான். மறுநாள் சனிக்கிழமை வேலைக்கு போயிட்டேன். பொண்டாட்டி போன் அடிச்சிருக்கு. என்னங்க மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 100 ரூபா தரணும். சரி ஆட்டுக்கறி ஒரு 800 ரூபாய்க்கு எடுத்தேன். அவருக்கு ஒரு 800 ரூபா தரணுமுங்க. காசு பீரோல இருக்கா
இவன் பீரல்ல தாண்டி இருக்கு எடுத்து குடுன்னு சொல்லிட்டேன். போனை வச்சுட்டு வந்து சாயங்காலம் வீட்டுக்கு போய் பீரலை திறந்து பாக்குறியா, இவன் வச்ச காசு அப்படியே இருக்கு. கொடுக்கலையா அந்த பிள்ளை? ஏண்டி காசு எடுத்து கொடுக்கலையா? இவன் நான் கொடுத்துட்டேங்க, காசு அப்படியே இருக்கு. என்ன கொடுத்த? நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு? 700 ரூபாய்ல மிச்சம் 300 ரூபாய் கட்டுறதுக்கு 300 முத்தம் கொடுத்தீங்களா? ஆமா. நம்ம கறிக்கடைக்காரனுக்கு 800 ரூபாய் தரணுமா? அவன் வந்தியா காசு கேட்டா, எதுக்கு காசை கொடுத்துக்கிட்டு 800 முத்தம் கொடுத்தா சரியா போச்சுன்னு இருக்கான். அப்ப புருஷன் இன்னைக்கு நீ செஞ்சதானே நாளைக்கு உனக்கு பின்னாடி வந்து மாட்டுது. அப்ப நம்ம எதா இருந்தாலும் பொண்டாட்டின்னு போய் செய்யக்கூடாது, வெட்டியா மாட்டிக்கிறவா. நீ மூடு எதை சொல்ல போற? ஆகையால் இந்த நாணத்திற்கு சிறப்பாக மிருதகம் முசு கொண்டிருக்கும் அருமை பாசமிகு மாப்பிள்ளை நமது திருப்புவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதகம் டபிரன் டோலர். அருமையான முறையில் சிறப்பாக தன்னை தனித்திறமை எடுத்துரைத்த அன்பு மாப்பிள்ளை ஜெயராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சிறப்பு தெரியப்படுகிறோம். நன்றி.
மற்றும் சிறப்பாக அதற்கு அடுத்த இணையாக நாடகத்திற்கு இங்கு ஆல்ரவுண்டர்ஸ் காத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்டர் சக்கரவர்த்தி அருமை பாசமிகு மாப்பிள்ளை நமது அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமையில் இருக்கும் குலசேகரநல்லூர் மாநகரம் கண்டெடுத்து PM மதன்ராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். அருமையான முறையில் தனது திறமை எடுத்துரைத்த அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு இங்கு தாளம் இசை கொண்டிருக்கும் தாள லய சுருதி கலைஞர் அருமை பாசமிகு மாமா மதுரை ஏர்போர்ட் அருகாமையில் இருக்கும் பரம்புப்பட்டி மாநகர் கண்டெடுத்த SK ஓ கூலிச்சாமி கடலாடி புகழ் தெரியுங்களா? எப்படி இது இருங்க வர இது வந்து வேலன் பிரின்ஸ் நடிச்சிருக்காங்க. ஆமா இந்த பாலு பிரஸ் இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் வயசானவர். ஆமா அவருக்கு வந்து அவரே மாதிரி. ஆமா அவருக்கு வந்து எப்பயுமே சில இனிஷியலை மாத்தி போடுறாரு, சில வார்த்தையை மாத்தி போட்டுறாரு. கொஞ்சம் வயசானவர் வாசி. நம்மால கூலிச்சாமிக்கு அவர் ஓவ போட்டு விட்டு கடலாடி மேடையில இப்படியே நானே வாச்சு விட்டேன். ஆமா SK அப்படியே வாச்சு விட்டாச்சு. அதோட கூலிச்சாமி என்றைக்குமே நீ அந்த சாமியாக போய் இன்னைக்கு வந்து குருட்டு குத்து அப்படியா? குருட்டு குத்து கூலிச்சாமி சீனன் தாளம் நீ பார்த்து சப்புவன் செட்டுப்பழு கீழே வந்துடாம போ. செட்டுப்பழ வச்சுக்கிட்டு அடங்க மாட்டானாப்பா, எலும்ப கடிக்கிறான். அருமையான முறையில் இந்த நாடகத்திற்கு சிறப்பாக இங்கு சாப்பாடு ஏற்பாடு நல்லதோர் முறையில் ஹோட்டல்ல எப்படி சாப்பாடு தனலட்சுமி ஹோட்டல்ல சிறந்ததோர் முறையில் அருமையாக நல்லதோர் முறையில் ஏற்பாடு செய்திருந்து விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்ப சார்பாக தனலட்சுமி ஹோட்டல் அன்பு சார்ந்த சொந்தங்களுக்கும் நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்தை எங்களெல்லாம் உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளியூர் நாடுகளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய சிறந்தொரு முறையில் ஏகநாதன் நாதன் அன்பான முறையில் ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து உங்களெல்லாம் ஆரம்பமே அவர் தான். அதைத்தான் ஆரம்ப காலத்துல இருந்து ஆரம்பிச்சு வச்சதே அவர் தான். கண்டிப்பா ஆரம்பமும் அவரே முடிவு வர்ற மாதிரி சிறப்பான முறையில் எங்களை போற கலைஞர்களுக்கு கிடையாது. ஆரம்பம் தான் போயிட்டே இருக்கும். இவர் ஆரம்பிச்சு வச்சுட்டாருங்க. சில பேர் நம்மளை முடிக்க தெரியுறேன் என்ன பண்ணுங்க. ஆமா அதனால ஒருத்தர் நல்லது பண்ணுவாங்க, ஒருத்தர் அதை வச்சு கெட்டது பண்ண பார்த்தீங்களா அப்படி சொல்றேன். அதனால நல்லதொரு முறையில் அன்பு சார்ந்த அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சிறப்புடன் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு சிறந்ததொரு முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது ஊரையே மிக அழகாக அலங்கரித்துள்ள நமது கடலாடி மாநகர் கண்டெடுத்த மாணிக்கம் ஆடியோஸ்
மாணிக்கம் மாணிக்கம். நாடகமெல்லாம் கண்டேன் உங்க நாடும் விழியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உங்க நாடும் விழியிலே, பாடும் மொழியிலே கீதமாடும் விழியிலே, பாடும் மொழியிலே கீதமாடும் விழியிலே, நாடகமெல்லாம் கண்டேன் உங்க நாடும் விழியிலே. இசையினில் மயங்கியே இன்புறுமல் தேவா. இசையினில் மயங்கியே இன்புறுமல் தேவா. இதிலால் உமையே என் மனம் நாடுதே, இதிலால் உமையே என் மனம் நாடுதே. வசந்த உள்ளே போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேன், வா வா ஓடி வா, நாடகமெல்லாம் கண்டேன் உங்க நாடும் விழியிலே. வெளியில வரப்போகுது இப்ப. ஆமா, அப்பேற்பட்ட முறையில் பாப்பா நல்ல பாப்பா ஆகால் இருந்தாலும் நாம் போயிட்டு பாப்பா அனுப்புகிற முறையில் உங்கள் முன்னால் பப்புனார் எடுத்துக்கொண்டிருப்போம். மதுரை ஏற்பட்டு அறியாமல் இருக்கும் நல்லூர் விவி முத்துவேல் அவர் திசையபலியமாகி அதே மதுரை ஏற்பட்டு அறியாமல் இருக்கும் சோளங்கூர் என்ற கிராமத்தை சேர்ந்த ஏஎஸ் தங்கராஜ் ஐயா பப்புன் காமிக்க நெஞ்சா திரைப்படுத்திக் கொண்டு நாம் போயிட்டு பாப்பா அனுப்புவா. இதோ அந்த பாட்டை அப்படியே பிடிங்க பாப்போம். ஆமா ஏண்டா மைச்சடிக்கிறதும் போடுவாரா, அதே பாட்டை நம்ம முழுசா படிப்போம்டா. விடக்கூடாது என்ன வாத்தியாரே, பொம்பளை பிள்ளைங்க நம்மளும் வர்ணிப்போம். ஆக்கிவா கள்ளர் மறவர் அகமுடையர் கடவுள் தான் ஐயா, அவர் கந்தனருள் பெற்ற எங்கள் தேவர் தான் ஐயா.